அபிராமி. அம்மா, நீக்கு எப்பமா புது பாவாடை நகையெல்லாம் வாங்க போறேன்? தாத்தா நாளைக்கு வாத்துக்கு போய் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு வருவா. வரைச்சி பாவாடை நகை எல்லாமே வாங்கறதுக்கு பணம் வாங்கிட்டு வருவா. அம்மா, நீக்கு கல்யாணம் ஆன உடனே நான் உன்னை விட்டு போயிடுவேனாமா? நான் ஏன் இங்கே இருக்க கூடாதா? சேச்சா, அப்படி இல்லடா ராஜாத்தி. எப்ப அவாத்து புள்ள உன் கழுத்துல தாலியை கட்டுறாளோ அப்பவே நீ அவாத்து பொண்ணு ஆயிடுற. ஏமா பொம்பை நாட்டிக்க மட்டும் தாலி கட்டிக்கிற, ஆனா ஆம்பளைங்கெல்லாம் தாலி கட்டிக்க மாட்டேங்கிறா? பொம்நாட்டிலாம் பூமி தாய் மாதிரி. பூமி தாய் மக்களை வாழ வைக்கிறதுக்காக தானியம் கொடுக்கற மாதிரி பொம்நாட்டிலாம் மனுஷாலோட சந்ததி வளர்றதுக்காக பாப்பா கொடுக்கறாள்ல. விளையிற பூமியில மாடு மேயாம இருக்க வேலி போடுற மாதிரி பொம்நாட்டிகளுக்கு தாலின்ற வேலி போடுறா. இவ எங்க ஆத்துக்கு வாரிசு கொடுக்க போறவ, இவகிட்ட யாரும் நெருங்க கூடாதுன்னு மத்தவங்களுக்கு சொல்றதுக்காக தான் அந்த தாலிய போடுறா. ஆம்பளைங்க வானம் மாதிரி. யாராவது வானத்துக்கு வேலி போடுவாளோ? வானத்துல இருந்து மழை வந்து பூமியை செழிக்கிற மாதிரி புருஷாலாம் பொண்ணுங்களை போஷிக்கணும். அப்பதான் வாழ்க்கை செழிக்கும். சரி, கல்யாண நாள் அன்னைக்கு மெட்டி போடுவாளே, அது எதுக்கு? கல்யாணமான வல்லம் மெட்டி போடுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவ வயித்துல உமாச்சி ஒரு பாப்பா கொடுக்கறாள்ல, அந்த மெட்டி போட்டு நடக்கிறச்ச 2 காலோட மெட்டி ஓசை வித்தியாசத்தை வச்சு பாப்பாவோட வளர்ச்சிய பெரியவா கண்டுபிடிப்பாளாம். அது எப்படிமா? கல்யாணம் ஆனா மட்டும்தான் பாப்பா வருது, கல்யாணம் ஆகாம பாப்பா வராதா? இல்லம்மா, கல்யாணத்துக்கு அழைப்புதல் போடுறால, முதல் அழைப்புதல எல்லாரும் உமாச்சிக்கு அனுப்புவா. அத பார்த்துட்டு உம்மச்சி ஓஹோ இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுண்டு பாப்பாவை அனுப்புவார். உமாச்சி வந்து பாப்பா தருவாரம்மா? இல்லம்மா, நீ தூங்குறச்ச உம்மச்சி பாப்பா வச்சுட்டு மறைஞ்சிடுவார். அம்மா, மறக்காம உமாச்சிக்கு அழைப்பிதழ் அனுப்பிடுன. அப்புறம் பாப்பா பிறக்கலன்னா சுமதி ஆத்துக்காரர் மாதிரி என் ஆத்துக்காரரும் நிறைய கல்யாணம் பண்ணிப்பார். என் ஆத்துக்காரர் என்னைய தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அசாத்தி, நீ தூங்க போமா. நேரமா இருந்தோ இல்லையோ, நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனோம்ல, போ. சட்டை பாவாடை பட்சணம் கிடைக்கும்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. கல்யாணம்னா என்ன அர்த்தம் நோக்கு என்ன தெரியும்? இது நீ விளையாட்டு சொப்பு விளையாட்டு இல்ல. மொத்தத்துல உன்னை பணத்துக்காக விக்கிறோம், அவ்வளவுதான். இந்த ஏழை அப்பா அம்மாவோட சுயநலத்தை மன்னிச்சிடுற. சித்தப்பா, சந்துரு சித்தப்பா நைஸா காய நகத்துறா. டேய், அவன் லாயர்ரா. கேஸ்ல தான் எப்படி காய நகர்த்துறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கான். எங்கேயாவது நகர்த்திட்டு போட்டுமே, பாவம். நோக்கு கேலியா இருக்குல்ல?
பாத்துட்டே இரு. அந்த கூத்தனூர் நில விவகாரத்துல அந்த ரியல் எஸ்டேட் ஏகாம்பர பையன் நல்லா மாட்டின்டான். அவனை நாரடிச்சு உள்ள தள்ளுறான் பாரு. டேய் சந்துரு, ஜாக்கிரதை. அவனுக்கு பெரிய இடத்துல எல்லாம் செல்வாக்கு இருக்கு. போதாதைக்கு மாஃபியா கேங்கோடலாம் தொடர்பு வச்சிருக்கான். நகு, நீ ரெட்டை போட்டுடு, இல்லனா அடுத்து சந்துரு ஆட போறான், அவன் போட்டுடுவான். டாய் சந்துரு, நீ தான் அந்த ரெட் காய் அடிக்கணும். அந்த காயினை பாட்டின்னு நினைச்சுண்டு முழு கோவத்தையும் காட்டி அடி. ரெட்டு தன்னால பாக்கெட்ல விழும். அடி. ரெட்டு விழுந்தா போதுமா? ஃபாலோவுக்கு என்ன பண்றது? ஏன் பாட்டி பின்னாடியே உன் பொண்டாட்டி போய் தூபம் போடுற மாதிரி ரெட்டுக்கு ஒரு ஃபாலோ கிடைக்காமையா போயிடும்? ஐயோ சந்துரு, ரெட்ட போய் கோட்டை விட்டியாடா. பின்ன ரெட்டு தான் பாட்டின்னு சொன்னவனே சித்தப்பா எப்படி தைரியமா அடிப்பா? ஸ்ட்ரைக்கர் தான் பாட்டின்னு சொல்லுங்க. சித்தப்பா நல்லா காய குறி பார்த்து அடிப்பா. ஓ, அப்ப ஸ்ட்ரைக்கர் தான் பாட்டியா? இந்த தடவை என் கையில ஸ்ட்ரைக்கர் வரட்டும், நான் மைனஸ் போட்டுறேன். நான் போறேன். ஹலோ ஹலோ, இது வெங்கட் வீடு தானே? ஆமா ஆண்டி. அவர் இருக்காரா? வெங்கட் சித்தப்பாவா? ஆமா. இருக்காரே, கேரம் போர்டு விளையாடின்னு இருக்கா. யாரா என்ன கூப்பிடுறது? தெரியல சித்தப்பா, யாரோ ஸ்வீட்டா ஸ்கூல் பொண்ணு பேசுறா. நீக்கு யாரு ஃபோன் பண்றது? குடு. ஹலோ. ஹலோ வெங்கட். எஸ் மேடம், குட் மார்னிங். ப்ராஜெக்ட் விஷயமா உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. உங்ககிட்ட கொடுத்த எல்லா ப்ராஜெக்ட்டும் ரெடி பண்ணிடு. என்னடா கேர்ள் ஃப்ரெண்ட் மேடம் கீடம்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்க? நான் லைன்ல இருக்கேன். இது மேடம், இருங்க இப்பவே கொண்டு வந்து சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. நகரா. என்னது கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ஃபோன் பண்றா? இவன் என்ன இன்னும் தன்னை ரோமியோன்னு நினைச்சுட்டு இருக்கானோ? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுறா? அதானே, பொண்டாட்டி அவ ஆத்துல விட்டுட்டு இவன் கட்ட பொண்ணுங்களோட சுத்துறானே. இத பார், பெரிய அண்ணாவா லட்சணமா அவனை கண்டிச்சு வை. அவனை மட்டும் கண்டிச்சா போதாது, அந்த பொண்ணையும் கண்டிச்சு வைக்கணும். ஹலோ, இந்த பாருமா, இது ரொம்ப ஆச்சாரமான குடும்பம். இங்கெல்லாம் இப்படி ஃபோன் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுடு. இங்க கூட நான் பேசுறேன். ஏமா, பொம்மநாட்டி பொண்ணுனா ஒரு அடக்கம் வேணும். கண்ட நேரத்துல எல்லாம் ஆம்பளை பசங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. உங்க ஆத்துல என்ன உன்னை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாளா? இங்க குடுறா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஹலோ, நான் லாயர் சந்துரு பேசுறேன், வெங்கட்டோட அண்ணன். வெங்கட்டுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து, நீ வேற ஆளை பாத்துக்கோமா. நான்சென்ஸ். நான் வெங்கட்டோட ப்ரொஃபசர். ப்ராஜெக்ட் விஷயமா பேசலாம்னு ஃபோன் பண்ணா இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க. ஸ்டூபிட், இடியட், நான்சென்ஸ். வைங்க ஃபோன். ப்ரொஃபசர் ஆண்டா, ஸ்டூபிட், இடியட், நான்சென்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டு போனை வச்சுட்டா. அது சரி, உங்க 3 பேர்ல யாரு ஸ்டூபிட், யாரு இடியட், யாரு நான்சென்ஸ்? தல போனை கொடுங்க. ஐயோ, போனை வெஸ்டேலா? சித்தப்பா, நேக்கு உன் ப்ராஜெக்ட் மார்க் தெரியும், பெரிய முட்டை தான். ஏன், என்ன பண்ணே? அது ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னடா நீ நல்ல வேகமாட்றா. இதுக்குதான் நம்ம கணக்கு புள்ள வேணுங்கிறது. என்ன அவன் எங்க போயிட்டான்? என்ன வரமாட்டான் நான் விளையாடுறது? என்ன தெரியல இல்லங்கிற நீ. நல்ல வேகமா ஆட்ற அண்ணன் சும்மா இப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்க. முருகா, அப்பெல்லாம் விளையாடி கையெல்லாம் வலிக்குது. என்ன கல்யாணி, ஒரு நிமிஷம் இரு. பொறுமையா ஆட்டிட்டு அப்புறம் வேகமா ஆடுறேன். இந்தா. ஆப்பிளா? அம்மா சாப்பிடு. ஆடுறா. இந்த கமலாப்பழம். என்னடா பிறந்த நாளைக்கு பள்ளி முட்டாயும் கம்மர் கட்டும் தான் தருவா, இன்னைக்கு என்ன இவ ஆப்பிள் தரா? அவங்க தாத்தா கோயில்ல இருந்து மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்திருப்பாரா. யாராவது பட்டணத்துல இருந்து வந்து அபிஷேகம் பண்ணிருப்பாங்க. பாருடா, நம்ம டெய்லியும் இவ மூஞ்சில தான் முழிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, இவ எங்கயோ காணாம போயிட்டேன்னு சொன்னாங்கல்ல, அப்படியே காணாம போக வேண்டியதானே? அவளை ஏன்டா உனக்கு இந்த முருகா, இதையும் சாப்பிட்டு. வேண்டாம் கல்யாணி, நான் அப்புறமா சாப்பிடுறேன். நீ முதல்ல உன் பையில வச்சுக்கோ. டேய் சுரேஷ், நீ கமலா பழம் பாத்திருப்ப, சீதா பழம் பாத்திருப்ப, ஆனா கல்யாணி பழம் பாத்திருக்கியா? இல்லையே. இப்ப பாரு, கல்யாணி நிமிண்டா பழம். வரேன். என்ன சொல்றா? எப்படி இருக்கு கல்யாணி நிமிண்டா பழம்? வலிக்கிறது வேண்டாம் சுந்தரேசா, இனிமே எனக்கு இல்லாத. நேக்கு கல்யாணம் நடக்க போறது பெரிய பணக்கார இடம். என் மாமியார் ஆத்துவா உன்னை சும்மா விட மாட்டா. என்னது கல்யாணமா? நோக்கா? ஆமா கல்யாணி, நீ கல்யாண மாப்பிள்ளைய பாத்தியா? மாப்பிள்ளை பார்க்கல, ஆனா மாப்பிள்ளையோட சித்தி, சித்தப்பா, இன்னொரு மாமா இவெல்லாம் வந்திருந்தா. அவதான் தட்டு நிறைய ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே கொண்டு வந்திருந்தா. ஐயோ ஜாலி, இனிமே கல்யாணி ஸ்கூலுக்கு வர மாட்டான்.
சுந்தரேசா ரொம்ப சந்தோஷப்படாத. நான் ஸ்கூலுக்கு வருவேன். உன்னைய விட நல்லா படிப்பேன். நிறைய மார்க் வாங்குவேன். கிழிச்ச நோக்கு கல்யாணம் ஆனவனே அந்த வீட்டு மாமியார் உன்னை ஆட்டி படைப்பா. வெளியிலேயே விட மாட்டா. உன்னை கார்த்தால 4 மணிக்கு எழுப்பி வெந்நீர் வைக்க சொல்லுவா, கோலம் போட சொல்லுவா, சமையல் பண்ண சொல்லுவா, அண்டா குண்டாவெல்லாம் கழுவ சொல்லுவா. அவளால அண்டாலாம் தூக்க முடியுமா? இவ இருக்கிற சைஸுக்கு இவளே அண்டாக்குள்ள விழுந்துருவா. இவ நின்னா நிமிண்டா பழம், உக்காந்தா உத, குனிஞ்சா குத்து, படுத்தா பிராண்டல்னு இவ மாமியார் இவள பாடா படுத்திடுவா. போடா, உன்னை விட ஒரு பெரிய பணக்கார ஆத்துல நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உனக்கு பொறாம. நீ வேணா பாரு, உங்க மாமியார் ஆத்துல உன்னை மாட்டு தொழுவத்துலதான் தங்க வைக்க போறா. ஏன் கல்யாணி ஒரு மாதிரியா இருக்க? ஏ முருகா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நிஜமாலுமே என் மாமியார் என்னை ஸ்கூலுக்கு அனுப்பலனா நான் என்ன பண்றது? நான் வேணும்னா என் அம்மா கிட்ட போய் இன்னைக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டா. வேண்டாம் கல்யாணி. ஏன் முருகா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கும், பட்டு பாவாடெல்லாம் நல்லா கிடைக்கும். பாவம் உங்க அம்மா உனக்கு சாப்பாடு கூட போட முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உங்க தாத்தா ஃபீஸ் கூட கட்ட முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அந்த சுந்தரேஷ் என்னை பயமுடுத்துறானே, அவன் ஏதோ பொறாமையில பேசுறான். டேய் 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 டேய், எனக்கு என்ன பொறாம? நீ வேணா பாரு, இவ வேலை செஞ்சு ஒல்லி பிச்சைனா ஆயிடுவா, அப்புறம் கருப்பாயிடுவா, பார்க்க பேய் மாதிரி இருக்கும். விடு கல்யாணி, அவன் இப்படிதான் பேசுவான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முருகா. இல்ல கல்யாணி, உங்க மாமியார் வீட்ல நல்லா பாத்துக்குவாங்க. அந்த ஊர் ஸ்கூல்ல எல்லாம் படிக்க வைப்பாங்க. அப்ப நீயும் என் கூட வந்துரு முருகா. இல்ல கல்யாணி, எங்க சித்தி அனுப்ப மாட்டாங்க. வீட்டு வேலைலாம் செய்யணும். பாவம் முருகா, உனக்கு அம்மா வச்சிருந்திருக்கலாம். சரி, நீ இருக்கிறியே அது போதும். சரி வா, நம்ம கிளாஸ் போலாம். கல்யாணி, என்ன இன்னில இருந்து மாடு மேக்க ட்ரெயினுக்கு எடுக்க போறியா? உன்னை ஐயோ ஓடா வேண்டாம் கல்யாணி, கல்ல முதல்ல கீழே போடு. வா, நம்ம கிளாஸ் போலாம். இந்தாங்கண்ணா இஸ்திரி போட்ட சட்டை. ஏய், நீ இன்னும் ரெடி ஆகலையா? ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்கான் நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைய தொட்டில்ல போடுவேன்னு. போய் முதல்ல ரெடியாவு போ. செத்த நாள்ல ரெடி ஆயிடுறேன். அம்மா, நான் ஆரோக்கியம் கட்டிக்கட்டுமா இல்ல மடுசார் உடுத்திக்கட்டுமா? நீ மடுசார்லாம் ஒன்றும் உடுத்திக்க தேவையில்ல. நீ மடுசார் உடுத்தினியானா எனக்கு அக்கா மாதிரி இருக்கேன்னு எல்லாரும் சொல்றா. நீ ஆரோக்கியம் போடவே கட்டிக்கோ போ. உடனே ரெடி ஆயிடுறேன். ஏய், என்ன புடவை மாத்தின்னு வரேன்னு போனேன், அப்படியே வந்திருக்கேன், என்னாச்சு? நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. என்னடி அந்த பல்ட்டி அடிக்கிற? ஸ்ரீகாந்தோட குழந்தைய பார்க்கணும் தொடைய தட்டின்னு கிளம்புன, இப்ப என்னாச்சு? இல்லைண்ணா, பாட்டி வெய்யரா. நான் தொட்டில் போடுற இடத்துக்குலாம் போகக்கூடாதான். என் காத்து பட்டா குழந்தைக்கு ஆகாதான் பாட்டி சொல்றா. பாட்டி என்ன இன்னைக்கு நேத்தா சொல்றா? சரி, நீ எதுக்கா அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்க? இல்லைண்ணா, பாட்டி சொல்றதும் ஒரு விதத்துல நியாயம் தானே. இந்த மாதிரி வைபவத்துலலாம் கலந்துக்கிற பாக்கியம் நேக்கு இல்லைண்ணா. சொல்றது கேளுங்கோ, நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. இந்த பார், ஸ்ரீகாந்த் நமக்காக காத்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு முதல்ல குழந்தை பிறந்திருக்கு. இதுக்கு நம்ம போலன்னா அவன் தப்பா நினைச்சுப்பான். நம்ம போலன்னா அவ தப்பா நினைச்சுப்பா, நான் வந்தேன்னா இவெல்லாம் தப்பா நினைச்சுப்பா. வேண்டாண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. இந்த பாட்டி எதுக்கு எல்லா விஷயத்திலையும்? பாட்டி, பாட்டி, டேய், எங்கடா போற? இந்த பாட்டியை பார்த்து நியாயம் கேட்க போறேன். யமுனா எங்கேயுமே போக கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னோட ஆத்ம ஸ்நேகித அதுக்காக வரக்கூடாதா? கத்தாதடா. பாட்டி சொன்னது தப்புதான். ஆனா நம்ம யமுனாவுக்காக இப்ப இதை நம்ம பொறுத்துக்க வேண்டியதுதான். என்னம்மா சொல்ற? யமுனா நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருடா. அவளுக்கு குழந்தை இல்ல,
இவ ஏன் தொட்டில் போடுற வைபவத்துக்கு வந்தானே அங்க யாராவது அவ காதுபட பேசிட்டா அவ மனசு வருத்தப்படாதா? அதுக்காக தான் பாட்டி அப்படி சொல்லியிருப்பா, வேற ஒண்ணும் இல்ல. ஆமாண்ணா, அம்மா சொன்னாலும் சரியா தான் இருக்கும். நீங்க போயிட்டு வாங்கோ, நான் வரல. அப்ப நானும் போகல. டேய், நீ போயிட்டு வாடா. பாவம் உன் சிநேகித உன்னை வருந்தி வருந்தி கூப்பிட்டான்ல, நீ போ. ஆனா யமுனா வேண்டாம். யமுனா, வருத்தப்படாதம்மா. உன் விஷயத்துல பகவான் நிச்சயமா கண்ணை திறப்பார். ஏன் பகவான் இவளோட விஷயத்துல கண்ணை திறக்க மாட்டேங்கிறாரோ? என்ன பாட்டி? என்ன பெரியவா 2 பேரும் நடந்து போறப்ப குறுக்க பூந்து ஓடுற? என்ன பாட்டி, சின்ன குழந்தை தானே. இவளா? யார் இவ? அந்த குருக்கள் பேத்தி வாயாடி தானே? நான் ஒண்ணு வாயாடி இல்ல, என் பேர் கல்யாணி. கஞ்சிக்கு வக்கு இல்லைன்னாலும் பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. ஏன் பாட்டி, உங்களுக்கு சிரிச்சுட்டே பேச தெரியாதா? எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னே இருக்கே. குழந்தைகிட்ட அன்பா பேசலாம், உன்கிட்ட பேச முடியுமாடி? ஊரார் வீட்டு பால் எடுத்து வழிபக்கணு கொடுத்தவ தானே நீ? அதுக்கு தானே எங்க தாத்தா வச்சு அடிச்சுட்டேன். என்னை கோவில்ல வச்சு பூட்டிட்டாரு தெரியுமோ? அதுக்கு உமாச்சு உங்க கண்ணை குத்த போறது. அடியே, அடடே, பெரியவா கிட்ட அப்படியெல்லாம் பேசப்படாதுமா, தப்பு. இந்த குட்டிச்சாத்தாங்கிட்ட என்ன பேச்சு? கூப்பிட அவ தாத்தாவே. எங்க அவ? மம்மி மம்மி வேணாம் சொல்லுங்க மம்மி. ஏய், இங்க வாடி. வாடி இங்கன்ற. நான் வர மாட்டேன். வாடி. ஏய், பிடி பிடி அவளை பிடி. ஓட பாரு. உள்ள போலாம் வாங்கோ. வாய் பாரு வாய. சுவாமி வாங்க மாமி, வாங்க. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மரியாதை உங்ககிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க பேத்திக்கு சொல்லி கொடுங்க. அவ குழந்தை துடுக்க ஏதாவது பேசிடுவா. இத வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. சரி. இந்தாங்க மாமி. இந்தம்மா வாங்கிக்கோ. ஆமா, உங்களை பாக்குறதுக்காக 2-3 பெண்கள் காத்துக்கிட்டு இருந்தா. போயிட்டாளா? உங்க கையால வாங்காம அவன் எப்படிமா போவா? இங்கதான் சன்னதியில எங்கேயாவது இருப்பா. அபிராமி, சீக்கிரமா கொடுத்துட்டு வந்துடு. சரி பாட்டி. சீக்கிரமா வந்து சேரு. வணக்கம். வாங்கம்மா. உங்களுக்காகத்தாம்மா இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கோம். உங்க கைராசியால என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுமா? எல்லாம் கடவுளோட கிருபை. கண்டிப்பா நான் உதவி பண்றேம்மா. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்குமா? வரேம்மா. இந்தாங்க.